டியர் டிவைன் ஃபெமினைன்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நாம் ஈகோலேருந்து ஆப்ரேட் பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்மளை செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஏன் இது இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் நம்ம இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் என்டர் ஆகிடுறோம். பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜேர்னி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஃபேண்டசைஸாக, ரொம்ப லவ் அண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நிறையா இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹனிமூன் ஃபேஸ் இருக்கும். நம்மளாம் ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருப்போம்ல. ரொம்ப இன்னசென்ட்டாக லவ் பண்ணியிருப்போம். ரொம்ப ஓப்பனாக வந்துட்டு லவ்வோடு இருந்திருப்போம். ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, போக போக வந்து ட்ரிகர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ ட்ரிகர்ஸ் வரும். அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரிகர் பண்ணுறதுலையே நம்ம வந்துட்டு ரொம்ப பெயின், சேட்னஸ், இல்லைன்னா இந்த ஜேர்னி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்டு ஸோ இதில் என்ன ஒரு உண்மை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இஃப் அவங்க அந்த பர்சன் நம்மளோட உண்மையான ட்வின் ஃப்ளேமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து நம்மளை செப்பரேட் பண்ணிக்கவே முடியாது. நம்மளே வந்துட்டு எனக்கு அந்த பர்சன் வேணாம் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போனாலும் அவங்கக்கிட்ட இருந்துட்டு நம்மளை செப்பரேட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நம்ம மைண்டுக்குள்ளேயே இருப்பாங்க. எனர்ஜெட்டிக்காக நம்ம கூட கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு 24 hours மண்டேக்குள்ளேயே இருப்பாங்க, டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து விட்டுட்டு போகிறதுங்கிறது வந்துட்டு இம்பாசிபிள் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில். நம்மளால் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் மைண்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்கன்னு தோணுது. பிகாஸ் நம்ம வந்து சப்போஸ் டே டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறது, வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு பிஸியாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே அவங்க தாட் நமக்கு வராமையாக போயிடும். எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம மைண்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அண்டு ஏதோ ஒரு டைமில் வந்து அவங்க நம்மளை ட்ரிகர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி இல்லைனாலும் அவங்க எப்போவுமே ட்ரிகர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஏதோ ஒரு டைமில். ஸோ இது வந்துட்டு முடியவே முடியாது. அவங்கக்கிட்ட இருந்துட்டு நம்மளை செப்பரேட் பண்ணிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கூட முடியாது. அண்டு வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, மேஸ்குலின்ஸ் வந்துட்டு நம்மளை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுவாங்க. நம்ம ஹீல் ஆகாமல் இருந்தால், நமக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, செல்ஃப் லவ்வில் இல்லாமல், ஹீல் ஆகாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை ரொம்ப மோசமாக ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்க ட்ரிகர் பண்ணுறத பார்த்துட்டு பயந்துட்டு, இல்லைன்னா வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி நினச்சிட்டு, எனக்கு இந்த ஜேர்னியே வேணாம் அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிவிட்டு போகிறது இருக்குது. இது என்ன ஆகுனா வந்துட்டு, சப்போஸ் நம்ம இந்த மாதிரி வேணாம் அந்த மாதிரிலாம் நமக்கு நாமே வந்துட்டு முடிவு பண்ணிவிட்டு போனாலும் அகெயின் வந்துட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்டேருந்து டிஸ்கனெக்ட் ஆக முடியாது. அவங்க அகெயின் நம்ம மைண்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அகெயின் வந்துட்டு நம்மளை திரும்ப திரும்ப ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம வந்து ஹீல் பண்ணுற வரைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஹீலிங்கவே சூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து அவங்க நம்மளை விட்டு போகவும் மாட்டாங்க, நம்மக்கிட்ட வரவும் மாட்டாங்க, ட்ரிகர் மட்டும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா வந்து நம்ம தான் நம்ம ட்வின் அப்படிங்கும் போது வந்து அவங்க நம்மளோட ஓன் மிரர். அதனால் வந்து அவங்க நம்மளை மிரர் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம கோச்சிட்டு போகிறதும், எனக்கு இந்த கனெக்ஷனே வேணான்னு விட்டுட்டு போகிறதும் வந்துட்டு கரெக்டானதாக இருக்காது. ஏன்னா வந்து இந்த ஜேர்னி வந்து நம்ம நினச்சி வரல. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் போகிற போக்கில் அதுவே ஒரு நமக்குள்ளே எப்படி சொல்கிறது, அந்த ஜேர்னி வந்து நமக்கே வந்துருச்சு நமக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எப்படியோ காட் டிசைட் பண்ணதா என்னமோ வந்துருச்சு. ஸோ இது முழுக்க முழுக்க காடோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அண்டு வந்து நம்ம எப்படி சொல்கிறது, காட் கிட்ட தான் சரண்டர் பண்ணணும் நம்ம.
ஏன்னா அவங்க நம்ம ட்வின் ஃப்ளேம். ஸோ அவங்க தான் நம்ம தான் அவங்க. நம்மளை தான் அவங்க மிரர் பண்ணுறாங்க. நம்மளால் அவங்கக்கிட்ட வந்து டிஸ்கனெக்ட் பண்ணவும் முடியாது. அது ஒன்ஸ் பார்த்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா என்றைக்குமே டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அவங்க வந்து நம்மளை அப்படியே மிரர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் வேறு வழியே இல்லை. நம்ம வந்துட்டு ஹீல் பண்ணி தான் வந்து ட்ரிகர்ஸை வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ நம்ம ஹீல் ஆகிட்டா ட்ரிகர்ஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ ஹீலிங் தான் வந்துட்டு ஒரே ஆப்ஷன். அண்டு இன்னொன்று வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நம்ம ஈகோவில் இருக்கோமா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஈகோனா என்ன அப்படின்னா, நான் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கேன், என் ட்வின் வந்து என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்க, ஸோ எனக்கு இந்த ஜேர்னியே வேணாம் அப்படின்ட்டு போகிறது, அது கூட ஓகே. பட் வந்து நம்ம வேற ஒரு பர்சனை வந்துட்டு சூஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்துட்டு ஈகோ தான். எனக்கு இதனால தான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஈகோ தான். இது வந்து எப்படின்னா, ஒரு பேர்டு வந்துட்டு ஒரே ஒரு ரெக்கையை மட்டும் வச்சுட்டு நான் பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. இது அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இந்த ஜேர்னிக்குள்ளே நம்ம வந்தாச்சு, வந்ததுலேருந்தே நமக்கு காட் வந்துட்டு கைட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு டிவைன் மேஸ்குலின் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி யூனிவர்ஸ் வந்து நம்மளை கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட வேலை என்னென்னா சரண்டர் பண்ணிவிட்டு ஹீலிங் பண்ணணும். ஹீலிங் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பான முறையில் பண்ணணும். கரெக்டாக ஹீல் பண்ணி அசெண்ட் ஆகி வரும்போது நம்ம ட்வின் நம்ம லைஃப்பில் வருவாங்க. அதுக்கு வந்து நம்ம டிவைனோட கைடன்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஆஸ் யூஸ்வல் நம்ம லைஃப்பில் நிறையா நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறது தான் இப்போ இருக்கும். பட் வந்து நம்ம ட்வின் வந்து நம்மளை எவ்வளோ தான் ட்ரிகர் பண்ணாலும் அவங்க நம்மக்கிட்ட இருக்கிறது தான் அவங்க வந்து ஷோ பண்ணுறாங்க. அண்டு ஏன்னா வேறு ஆப்ஷனே இருக்காது. அவங்க நம்ம எவ்வளோ தான் ட்ரிகர் பண்ணாலும் இந்த ஜேர்னியை விட்டு நான் போகிறேன் அந்த மாதிரிலாம் நம்ம சொன்னாலும் அகெயின் வந்து நம்மளை இழுத்து இந்த இதுக்குள்ளே தான் கொண்டு வந்து விட போகுது யூனிவர்ஸு. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூனிவர்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம என்ன வந்துட்டு கேட்குறோமோ அதுதான் வந்து யூனிவர்ஸ் நமக்கு தரப்போகிறாங்க. இப்போ வந்து நீங்கள் எனக்கு ட்வின் ஃப்ளேம் தான் வேணும், ஐ சூஸ் மை ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காட் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் இன்னர் ஒர்க்கை பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக யூனியன் வந்து பாசிபிள் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் எனக்கு சோல்மேட் தான் வேணும், எனக்கு இந்த ட்ரிகர்ஸ்லாம் ஹீல் பண்ணலாம் முடியாது, இல்லை எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, நான் வேறு சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சொன்னீங்கனாலும் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணி தரும். ஏன்னா காட் வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு கொடுப்பாங்க. பட் வந்து ஐ திங்க் இட்ஸ் யூனிவர்சல் லா. நமக்கு என்ன வேணுமோ அது நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்குது. பட் வந்து காட், ஏஞ்சல்ஸ் இவங்க எல்லாருமே என்ன விஷ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து நம்ம ட்வின் கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஷ் பண்ணிவிட்டு அந்த கைடன்ஸும் கொடுப்பாங்க. அண்டு நம்மளோட ட்வின் ஃப்ளேம் வந்து தேர்ட் பார்ட்டியோடு இருந்தாலும் ஓகே, அவங்க சிங்கிளாக இருந்தாலும் மேரிடு கிட்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து அவுட்டர் சுச்சுவேஷனை வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது. பிகாஸ் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது வந்துட்டு காட் சென்டர்டு ரிலேஷன்ஷிப். ஏன்னா இது வந்து டிவைன் இன்வால்வ்மெண்ட் இருக்குது. அண்ட் அதனால வந்து நம்ம இங்கே வந்து எதுவுமே வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நம்ம பண்ணுறது தப்பு அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணுறதுக்கு இல்லை. பிகாஸ் வந்து நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஈகோ மைண்ட் வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். ஏதோ வந்து நம்ம வந்து கண்டிஷனான ஒரு வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ரீசன்னால் வந்து ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் அடிக்கடி திங்க் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, கிட்ஸ் இருக்குது, மேரிடு ஆர் எனிதிங், இல்லைன்னா என்னோடய சுச்சுவேஷன் வந்துட்டு இப்படி இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம திங்க் பண்ணுறது உண்டு. பட் வந்து ஸோ இதெல்லாமே வந்துட்டு கண்டிஷன்.
இது எதுவுமே வந்துட்டு இந்த ஒரு டிவைன் லவ் முன்னாடி அப்ளை ஆக முடியாது. இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வந்துட்டு எப்போ வரும் எப்படி வருதுன்னு யாருமே சொல்ல முடியாது. சிலருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஜேர்னியில் வராங்க, சிலர் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வராங்க. ஸோ இது வந்துட்டு எப்படின்னே வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து எப்படியா இருந்தாலும் இதை வந்து அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, அந்த லவ்வு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உண்மை. அதுதான் ட்ரூ. நமக்கு இருந்த அந்த சயின்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராங்கான சோல் கனெக்ஷன், டெலிபதி, எனர்ஜி கனெக்ஷன் இதெல்லாம் தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த பர்சன் வந்து நமக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ட்ரிகர் பண்ணுறாங்க, என்னோடய வூண்ட் எல்லாமே ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம இதை வந்து ஹீல் பண்ணுறதுல அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட ஈகோ மைண்ட் வந்து அப்பப்போ திங்க் பண்ணணும், இது வந்து கண்டிஷனு, அவங்களே மேரேஜ் ஆகிருக்காங்க, எப்படி நம்ம கிட்ட வரப்போகிறாங்க, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்ட்டு திங்க் பண்ணுறக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து அப்படி திங்க் பண்ணணுங்கிற வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு டிவைன் லவ், தெர் இஸ் நோ கண்டிஷன். ஸோ இங்கே நம்மளோட வேலை வந்து என்ன அப்படின்னா, நம்ம இன்னர் ஒர்க் பண்ணணும். அவங்க என்ன ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதை நம்ம ஹீல் பண்ணணும். அண்ட் அவங்க நம்மளை மிரர் பண்ணுவாங்க. அது சப்போஸ் நமக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க நம்மக்கிட்ட தான் ஏதோ ஒன்று மிரர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம யாருமே இங்கே வந்துட்டு பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ வந்து நம்மளை நாம் ஹீல் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம ட்வின் வந்து இப்போ நமக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் தராமல் வேறு யாரோ ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னா, நம்ம வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் இருந்திருப்போம். ஸோ அதை தான் வந்து அவங்க மிரர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கரெக்டாக வந்து நம்மளை நாமளே ஹீல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் லவ்க்குள்ளே வந்துட்டு அசென்ஷன் ஆகும்போது வந்து கண்டிப்பாக நம்ம ட்வின் வந்து அதை மிரர் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா நம்ம தான் வந்துட்டு ஒரே சோலாச்சு, சேம் கான்சியஸ்னஸ் வேறு. ஸோ நம்ம அந்த ரெண்டு ஹாஃபோட அந்த எப்படி சொல்கிறது, அவங்களோட கான்ஷியஸ் நம்மளோட கான்ஷியஸ் ரெண்டுமே ஒன்றா இருக்கும் போது நம்ம என்ன இங்கே இது பண்ணுறோமோ அதை அவங்க மிரர் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம வந்து லவ்வுக்கு ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற ஒரு பிலீஃபு, அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வூண்டை நம்ம வச்சுருக்கும் போது அதை அவங்க மிரர் பண்ண தான் செய்வாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ நம்ம வந்து புல் பேக் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீல் ஆகி நான் வந்து லவ்வுக்கு ஒர்த்தான பர்சன் அப்படிங்கிற அந்த ஒரு பாஸ்ட்டு வூண்டு இருக்கும்ல, அதை நம்ம ஹீல் பண்ணிவிட்டு நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் வந்து நான் வந்து லவ்வுக்கு ஒர்த்தியான ஒரு பர்சன் அந்த மாதிரி வந்து மாறும்போது அதை அவங்க மிரர் பண்ண தான் செய்வாங்க. இது வந்து இட்ஸ் ஹேப்பனிங். அதுதான் அவங்க வந்து மிரர் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம ட்வின் வந்து நம்ம தான். ஸோ அவங்க நம்மளோட பர்ஃபெக்ட் மிரர். அதனால வந்து நம்ம எப்பயுமே ஹீல் பண்ணுறத சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஜேர்னியில் வந்து நிறையா ட்ரிகர்ஸ் வரும். இட்ஸ் ஹேப்பனிங் சொல்கிறதுக்கு இல்லை. என்னதான் ட்ரிகர்ஸே வந்தாலும் நம்ம வந்து என் ட்வின் எனக்கு வேணாம், எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, என்ன சொன்னாலும் வந்து நெக்ஸ்ட் டேவாக வந்து அவங்க நம்ம மைண்டில் வந்து நிற்பாங்க. அதுதான் வந்து உண்மை, வேறு இதே கிடையாது. இது வந்துட்டு இப்படியே தான் இருக்க போகுது, அது மட்டும்தான் உண்மை. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றுங்கிறது தான் உண்மை, அதை தாண்டி வேறு எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் வந்து சோல் லெவலில் ஒன்றாவே இருந்தாலும் இந்த 3D வேர்ல்டில் வந்துட்டு வாழணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஹீலிங் பண்ணிவிட்டு நம்மளோட வைப்ரேஷனை ரைஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நம்ம வந்து லவ்வுக்கு வந்து ஒர்த்தான பர்சன் இல்லை அப்படிங்கிறது, நம்மளை வந்து டிவைனோட கனெக்ட் பண்ணாமல் விடுறது, அந்த ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம வந்து வரணும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வூண்டெல்லாம் ப்ராப்பராக ஹீல் பண்ணிட்டோம்னா வந்துட்டு நம்ம வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஹையாக மாறிடும். ஸோ அதை வந்து நம்ம ட்வின் நமக்கு மிரர் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஹீல் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் யூனியன் வந்துட்டு இன்எவிட்டபிள், கண்டிப்பாக நடக்கும். நம்ம வந்து ஹீல் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்ம ட்வின் வந்து நம்மளோட ஒரே சோல் தான், அவங்க நம்மளோட ஒரே கான்ஷியஸ்னஸ் தான். அவங்க நம்மளை ரொம்ப லவ் பண்ணுவாங்க தான். ஆனால் என்ன நம்மளை இங்கே வந்துட்டு செப்ரேட் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட அந்த மைண்ட் லெவலான ஒரு பிலீஃப் சிஸ்டம்ஸ் அண்டு அந்த ஒரு எமோஷ்னல் வூண்டு, இதெல்லாமே வந்து தான் நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப பேடாக இருக்கிறது. ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு நம்மளை செப்ரேட் பண்ணும். இதை நம்ம ஹீல் பண்ணும்போது வந்துட்டு அதை வந்து அவங்க எப்படியும் நம்மளுக்கு கிட்ட மிரர் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அந்த லவ் வந்து இருக்கும். என்னதான் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் செப்பரேஷன்லேயே இருந்தாலும் நம்ம ட்வின் வந்து நம்மளை லவ் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த பர்சனை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்மளை பிடிச்சிருக்கும். பட் வந்துட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ண விடாமல் தடுக்கிறது. ஸோ ஏன்னா நம்ம வந்து இங்கே மிரர் சொல்லுது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்து உண்மையானது. இப்போ மற்ற ரிலேஷன்ஷிப்னால் வந்துட்டு அந்தளவுக்கு மிரர் வந்து இருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு கண்டிப்பாக மிரர் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு செல்ஃப் லவ்டு பர்சனாக மாறி தான் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து அந்த லவ்வை நமக்கு மிரர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க நம்மளை லவ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு முழுமையான கமிட்மெண்ட் அந்த இது வந்து இருக்காது. ஸோ வந்து இங்கே இம்பார்ட்டண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து முக்தி அடையணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நம்ம வந்து ஓவராலாக ஹீல் பண்ணணும். பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோ தான் மெடிடேஷன் பண்ணி இன்னர் ஒர்க் பண்ணி ஹை ஃப்ரீக்வன்சிக்கு வந்தாலுமே வந்து நம்மளோட இந்த வூண்டெல்லாம் ஹீல் ஆகாமல் இருக்கிற டைமில் வந்து அந்த சக்கராவில் வந்து ஒரு பிளாக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வூண்டை ஹீல் பண்ணுறதுல தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அது ஹீல் பண்ணுங்க. அப்புறம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை ரீவயர் பண்ணுங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் எப்படி சேஞ்ச் ஆகுது அது வந்து நமக்கு தான் தெரியும். நம்ம வந்து இன்னர் ஒர்க் பண்ண தான் வந்து நம்ம எவ்வளோ ஹீல் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம இன்னர் ஒர்க் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நல்ல ரிசல்ட்டு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை செல்ஃப் லவ் பண்ணணும், நம்ம செல்ஃப் கேரும் பண்ணணும். அவ்வளோதான். இங்கே வந்துட்டு மைண்டு லெவலில் தான் நம்ம பிரிஞ்சிருக்கோம். ஸோ எல்லாமே பிலீஃப் சிஸ்டம் தானே. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம் லைஃப்பில். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ நம்ம வந்து எமோஷ்னல் லெவலில் ஹீல் ஆகணும், இன்னர் சைல்டை ஹீல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பிலீஃப் சிஸ்டத்தையும் மாற்றி அமைச்சிக்கிறது மூலமாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சேம் கான்ஷியஸ்னஸ்ஸு அந்த ஹை வைப்ரேஷன் எனர்ஜியை கண்டிப்பாக நம்ம ட்வின் வந்து நமக்கு மிரர் பண்ணுவாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு யூனியன் வந்து நடக்கும். ஸோ அதுதான் காய்ஸ். அண்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம தான் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக செல்ஃப் லவ்டு பர்சனாக மாறணும். நம்மக்கிட்ட எந்த ஒரு ஊண்டும் இருக்கக்கூடாது. சப்போஸ் எது வந்தாலுமே அது நம்ம அப்பப்போவே ஹீல் பண்ணிடணும். அதுதான் மெயின் இங்கே. அப்போ தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஏதோ ஒரு ட்ரிகர் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஹீல் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரிகர்ஸ் கம்மியாகும் ஹீல் ஆக. ஸோ